இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர். இவரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம 3 ஆர்டிகல் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் இவரை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எது அப்படின்னா ஆர்டிகல் 76. இதவே அப்படி எக்ஸாம்ல கேட்பாங்க. ஆர்டிகல் 76 யாரை பத்தி சொல்லுது அப்படின்னு இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர். ஓகேவா? இவர் தான் வந்து இந்தியாவில எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், அதாவது கோர்ட் விஷயமா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இவர் தான் இந்திய நாட்டுக்காக வாதாடி இந்திய நாட்டை வந்து அந்த வழக்குல இருந்து காப்பாத்துவார். ஓகே, இதுதான் அவருடைய வேலை. பட் இவருக்கு வந்து 2 ஆர்டிகல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் அவரை பத்தி படிக்கிறப்ப கண்டிப்பா இந்த 2 ஆர்டிகளும் தெரிஞ்சிருக்கணும். ஆர்டிகல் 88. இவர் பாராளுமன்றத்தில் எந்த ஒரு அவையிலும் பேசவோ அல்லது நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளவோ உரிமை பெற்றவர். ஆனால் வாக்களிக்கும் உரிமை கிடையாது. அதாவது மக்களவை, மாநிலங்களவை அப்படிங்கிற 2 அவை இருக்கு இல்லையா? 2 அவையிலையும் வந்து இவர் போய் கலந்துக்கலாம், பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? பட் அங்க இருக்கக்கூடிய மசோதா ஏதாவது ஏற்றுனாங்க அப்படின்னா இவர் வந்து வாக்களிக்கும் உரிமை இவருக்கு கிடையாது. ஓகேவா? இதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுன்னு கேட்பாங்க. ஆர்டிகல் 88. ஓகேவா? இன்னொரு ஆர்டிகல் பார்க்கலாம். ஆர்டிகல் 105. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உண்டான அனைத்து சிறப்பு உரிமைகளையும் பெற இவருக்கு உரிமையுண்டு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்ப பாராளுமன்றத்துல மக்களவை, மாநிலங்களவை 2 அவைகளிலும் அமைச்சர்கள் இருப்பாங்க, உறுப்பினர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்தியாவின் தலைமை வழக்கறிஞருக்கும் கிடைக்கும். ஓகேவா? அதை சொல்ல ஆர்டிகல் வந்து 105. ஓகே, இந்த 2 ஆர்டிகல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவரை பத்தி படிக்கிறப்போ இதையும் நம்ம சேர்த்து படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம் தனிகள்